நடைபெற இருக்கிற தேர்தல் இந்திய வரலாற்றில், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான தேர்தலாகும். இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும். இந்திய அரசியல் சட்டத்தின் விழுமிய மதிப்புகள் காப்பாற்றப்பட வேண்டும். இந்திய ஜனநாயகத்தின் நெறிமுறைகள் காப்பாற்றப்பட வேண்டும். சமத்துவம், சமூக நீதி கொள்கைகள் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு தீவிரமான போராட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை, அதனோடு சேர்ந்திருப்பவர்களை முறியடித்து வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற அணி வெற்றி பெற வேண்டும், தமிழ்நாட்டில் நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல் இந்த தேர்தல். பெரியோர்களே, தாய்மார்களே, நாளைய தினம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய பிதாமகன், பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். நம்முடைய அரசியல் சட்டத்தை உருவாக்குகிற பொழுது அம்பேத்கர் எதையெல்லாம் எச்சரித்தாரோ அவற்றையெல்லாம் நாம் இப்பொழுது எதிர்கொண்டிருக்கிறோம். அம்பேத்கர் குறிப்பிட்டது போல் ஒரு பேரிடர் இந்தியாவை தாக்கி கொண்டிருக்கிறது. அந்த பேரிடர் என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை உருவாக்கிய பொழுது இந்தியாவை ஒரு மதவாத நாடாக அறிவிக்க வேண்டும் என்று அம்பேத்கரின் மீது நிர்பந்தத்தை கொண்டு வந்தார்கள். இந்தியாவை ஒரு இந்துத்துவ நாடாக, இந்து ராஷ்டிராவாக அறிவிக்க வேண்டும் என்று நிர்பந்தத்தை கொண்டு வந்தார்கள். அம்பேத்கர் ரிஜெக்டட் தட் எம்பாட்டிக்கலி. அம்பேத்கர் சொன்னார், இந்திய நாடு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு மாற்று கருத்து எதுவும் இருக்க முடியாது. If at all Hindu Rashtra becomes a reality, that will be the calamity for nation என்று சொன்னவர் அம்பேத்கர். இந்துத்துவ ராஜ்யமாக இந்தியா மாறிவிட்டால் அதைவிட பேரிடர் இந்தியாவுக்கு எதுவும் இல்லை என்று எச்சரித்தவர் டாக்டர் அம்பேத்கர். அந்த பேரிடரை இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இந்திய நாட்டை இன்றைக்கு மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால், மொழியின் பேரால் மக்களை பிளவுபடுத்தி கூறு போட விரும்புகிறார். இது முறியடிக்கப்பட வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்டார், இந்திய நாடு ஒரு டெமோக்ராட்டிக், செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்காகத்தான் இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னார். இதைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நம்முடைய அன்பிற்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார், இந்திய நாடு ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்கு மிஸ்டர் மோடியிலிருந்து பிஜேபியினுடைய பலரும் இங்கே வந்து பேசுகிறார்கள். தமிழ்நாடு இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறது என்று பேசுகிறார்கள். I challenge Mr. Modi. I challenge Mr. Piyush Goyal. எந்த தளத்தில் தமிழ்நாடு பின்னணியில் இருக்கிறது? கல்வித்துறை என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இந்தியாவில் முன்வரிசையில் இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றாக இருக்கிறது. மருத்துவம் என்று சொன்னால் அந்த துறையில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிற ஒரு மாநிலம். மக்களுடைய குடியிருப்பு வசதிகள் என்று சொன்னால், மக்களுடைய வாழ்வாதார உரிமைகள் என்று சொன்னால் முன்னணியில இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு கருதப்படுகிறது. இதை திராவிட மாடல் அரசு என்று திரு ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். அதனால்தான் இன்றைக்கு இந்திய நாடே போற்றுகிற, பாராட்டுகிற ஒரு முதல்வராக இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். நம்முடைய அன்பு வேட்பாளர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள், மாசு என்று நீங்கள் எல்லாம் அன்போடு அழைக்கிறீர்கள். அவர் மாசற்றவர், மாசற்றவர்.
சுப்பிரமணியம் அவர் மக்களோடு நெருக்கமான உறவுகளை கொண்டவர். யார் என்ன பொறுப்பிலிருந்து எந்த கட்சியிலிருந்து பேசுகிறார் என்ற பாரபட்சம் இல்லை. யார் அவரை தொடர்பு கொண்டு குறையை எடுத்து சொன்னால் அதை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிற ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு கூடிய ஒரு மக்கள் தொண்டர் திரு மாசு அவர்கள். அவர் இந்த சைதாப்பேட்டையில் வெற்றி பெற வேண்டும். உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு நாடு எதிர்கொண்டிருக்கிற பல்வேறு இடர்பாடுகளிலிருந்து நம்முடைய நாடு காப்பாற்றப்பட வேண்டும். தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும். டாக்டர் அம்பேத்கரை நாம் போற்றுகிற இந்த நேரத்தில் டாக்டர் அம்பேத்கருடைய கருத்துக்களை நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்திய நாடு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று. இந்தியாவை ஆளுகிற அரசு இன்றைக்கு மக்கள் நலன் காக்கிற அரசாக இருக்க வேண்டும். மக்கள் நலன் காக்கிற அரசாக இருக்க வேண்டும். வெல்ஃபேர் ஸ்டேட் ஆக இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் எழுதுகிறார். வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொன்னால் என்ன பொருள்? இன்றைக்கு இந்திய குடிமக்கள் ஆண்களானாலும் பெண்களானாலும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை உறுதி செய்கிற அரசுதான் இன்றைக்கு இந்தியாவிற்கு தேவைப்படுகிறது என்று குறிப்பிட்டவர் டாக்டர் அம்பேத்கர். State shall ensure all means of livelihood to all men and women, the citizens of the country. இதுதான் அம்பேத்கர் சொன்னது. ஆனால் இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது? பியூஷ் கோயலுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், மோடியினுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது? சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று பீற்றிக் கொண்டிருக்கிறார் மிஸ்டர் மோடி. எல்லோருக்குமான அரசு, எல்லோருக்குமான நீதி என்று. ஆனால் நடைமுறையில் ஏழை மக்களுக்கு எதிரான ஆட்சி மோடியினுடைய ஆட்சி. உழைக்கக்கூடிய மக்களின் தொழிலாளர்களின் விரோதியான ஆட்சி மோடியினுடைய ஆட்சி. விவசாயிகளின் விரோதியான ஆட்சி மோடியினுடைய ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோடியினுடைய ஆட்சி அதானி அம்பானி போன்ற பெருமுதலாளிகளுக்கான ஆட்சி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மோடியினுடைய ஆட்சி பெருமுதலாளிகள் அவர்களுடைய கொள்ளைக்காக, அவர்களுடைய சுரண்டலுக்காக பாடுபடுகிற ஆட்சி தான் மோடியினுடைய ஆட்சி. இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வருகிறார் மிஸ்டர் பியூஷ் கோயல். டிஎம்கே ரூல் ஹஸ் ரூயின்ட் தமிழ்நாடு. மிஸ்டர் கோயல், can you come here? We will have a debate in the public. Who has ruined India? நான் சவால் விடுகிறேன். திரு கோயல் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா தளங்களிலும் முன்னணியில் இருக்கிறது என்பதை திரு கோயல் இன்றைக்கு ஒப்புக்கொண்டு பேச வேண்டும். கோயல் பொய் பேசுகிறார், மோடி பொய் பேசுகிறார், இங்க இருக்கிற பிஜேபி காரர்கள் பொய் பேசுகிறார்கள். அவர்களோடு அணி சேர்ந்து இன்றைக்கு திரு பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவும் இன்றைக்கு ஆதாரம் இல்லாத அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ் மக்களினுடைய கலாச்சாரம், தமிழ் மக்களுடைய உயர்ந்த நெறிகள், மதிப்புகள் இவற்றையெல்லாம் பிஜேபியின் காலடியில் போட்டு இன்றைக்கு திரு பழனிசாமி சேவகம் செய்கிறார் என்றால் அவரை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இருக்கிறது. தமிழ்நாட்டில் நல்லாட்சி இன்றைக்கு தொடர்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் திரு ஸ்டாலின் தலைமையில் அமைந்திருக்கிற ஆட்சியினுடைய நல்ல கொள்கைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போல் இந்தியா என்பது ஒன்றியங்களின் ஒரு ஒன்றிய அரசு. இந்தியா தட் இஸ் பாரத், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்றுதான் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். மாநிலங்களின் ஒன்றியம்தான் அங்கே இருக்கிற அரசு. ஆனால் இன்றைக்கு மாநிலங்களின் நிதி ஆதாரங்களை ஒன்றிய அரசு பறிக்கிறது. Where is fiscal federalism, Mr. Goyal? Can you explain to the people of Tamil Nadu what is happening to fiscal federalism in India? ஏன் மாநிலங்கள் தங்களுடைய நிதியை பெற முடியாமல் தவிக்கிறார்கள்? இன்றைக்கு NEP பெயரால், NEP 2020 என்ற பெயரால் இன்றைக்கு இந்தியை திணிக்க வேண்டும் என்று அனைத்து மக்கள் மீதும் நிர்பந்தத்தை கொண்டு வருவது, அதன் காரணமாக நிதியை நிறுத்தி வைப்பது யாருடைய ஆட்சி?
அங்கே இருக்கிற திரு மோடியினுடைய ஆட்சி. எனவேதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அளிக்கிற தீர்ப்பு மோடியினுடைய ஆட்சிக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கையாக அமைய வேண்டும். திரு மோடி அதிகாரத்தில் இருப்பது நீண்ட நாள் அல்ல. திரு மோடியினுடைய ஆட்சி அகற்றப்படுகிற காலம் வந்துவிட்டது. இந்தியா அணி என்று ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த இந்திய அணி அமைக்கப்பட்ட பொழுது தொடக்க நாளில் இருந்து நானும் அந்த அமைப்பினுடைய கூட்டங்களில் பங்கு பெறுகிறேன். தொடக்க நாளில் இருந்து திரு ஸ்டாலின் அவர்களும் அந்த கூட்டங்களில் கலந்து கொள்கிறார். முதல் கூட்டத்திலேயே ஒரு பொது கோட்பாடு அறிவிக்கப்பட்டது, ஒரு உறுதிமொழி அளிக்கப்பட்டது. A common resolve was declared. அது என்ன என்பதை சைதாப்பேட்டையில் இருக்கிற நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேஷ் பச்சாவ் பிஜேபி ஆட்டோவ், அதுதான் முதல் முழக்கமாக கொண்டு வரப்பட்டது. நாட்டை காப்பாற்ற வேண்டும், பிஜேபியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும். இன்றைக்கு இந்தியா காப்பாற்றப்பட வேண்டுமானால், இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டுமானால், இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமானால், இந்திய நாடாளுமன்றம் ஒரு செயல்படுகிற நாடாளுமன்றமாக இருக்க வேண்டுமானால் பிஜேபி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். இன்றைக்கு 2 நாட்களில் பாராளுமன்றம் கூட இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் பாராளுமன்றம் ஏன் கூட்டப்படுகிறது? பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்கிற பெயரால் தொகுதிகள் மறுவரைவு என்பதை செய்வதற்கும், இன்றைக்கு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கும் மோடி அவர்கள் இன்றைக்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த சுயநல கண்ணோட்டத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுயநல கண்ணோட்டத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாராளுமன்றம் அதான் இந்திய ஜனநாயகத்தின் மிக உயர்ந்த அமைப்பு. பார்லிமெண்ட் இஸ் தி சுப்ரீம் இன்ஸ்டிடியூஷன் இன் அவர் டெமோக்ரசி. பார்லிமெண்ட் செயல்பட விடாமல் அது முடக்கப்படுமானால் ஜனநாயகம் செத்து போகிறது என்று பொருள். அதுதான் இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறார். இதை மாற்ற வேண்டுமானால் தமிழ்நாட்டில் மக்கள் அளிக்கிற தீர்ப்பு ஒரு மாற்றத்திற்கான, ஒன்றிய அரசை அகற்றுவதற்கான ஒரு தீர்ப்பாக அமைய வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள். நான் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு அணி வெற்றி பெறுகிறது என்பது உறுதி. நம்முடைய நண்பர் மா சுப்பிரமணியம் இங்கே வெற்றி பெறுகிறார். மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவதற்கான அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்பதை நான் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். இது சைதாப்பேட்டையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதிலும் இன்றைக்கு மக்களுடைய கருத்து, மக்களுடைய எண்ணம் இன்றைக்கு திமுக தலைமையிலான அணி வெற்றி பெற வேண்டும், திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர வேண்டும், தமிழ்நாட்டில் நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதுதான். அந்த நல்லாட்சி தொடர்வதற்கான முறையில் சைதாப்பேட்டையில் இருக்கிற நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். மாசற்ற நம்முடைய மாசு அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அவர் வெற்றி பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைப்பதற்காகத்தான் நான் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறேன். நான் டெல்லி அரசியலை கூர்ந்து கவனிக்கிற ஒரு ஆள். அந்த டெல்லி அரசியலை இன்றைக்கு உருவாக்குவதிலும் தீர்மானிப்பதிலும் பங்குதாரராக இருக்கிற ஒரு ஆள் நான் அங்கிருந்து பார்க்கிற தமிழ்நாடு, இங்கு வந்து பார்க்கிற தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு புதல்வன் என்கிற முறையில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு அணி வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டிற்காகவும் இந்தியாவிற்காகவும் நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும். உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த தொகுதியில் என்னுடைய இனிய நண்பர் மாசு அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.